வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் விநாயகமூர்த்தி அவர்கள் எழுதிய விளம்பரக்கலை என்ற நூலிலிருந்து விளம்பரத்தின் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். இதில் விளம்பரம் எப்படி தோற்றம் பெற்றது, எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிற செய்தியை சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். விளம்பரம் செய்வதென்பது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒன்று தான். விளம்பர முறைகள் காலந்தோறும் புதிய புதிய வடிவங்களை பெற்றிருப்பதாக குறிப்பிடுறாங்க. கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்தில் வாழ்ந்த பாரோக்கள் தன்னுடைய மன்னர்களும் மன்னர் குடும்பத்தினரும் இறந்த அந்த நிலையில் அவங்கள அடக்கம் செய்து எழுப்பிய பிரமிடுகள் விளம்பரத்தினுடைய ஒரு வகை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் இன்றைக்கி நமக்கு கூட அந்த மன்னர்களை பற்றி விளம்பரம் செய்யக்கூடியதாகத்தான் அந்த பிரமிடுகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பாப்பரைஸ் அப்படிங்கிறது எகிப்து நாட்டு நைல் நதி இருக்கும் இல்லையா, அந்த ஆற்றங்கரையில் வளர்ந்த ஒரு புல்லோட பேர். அதனால் செய்யப்பட்ட பொருளுக்கு பேப்பர் அப்படிங்கிற அந்த பேர் வந்துச்சு. அந்த காகிதத்தின் மூலமாகத்தான் அந்த விளம்பரப்படுத்தல் அப்படிங்கிறது அதிக அளவில் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கிமு 11ஆம் நூற்றாண்டில் சீனாவில் வாழ்ந்த சூ பரம்பரையினர் பெரிய கல்லறைகளில் அந்த மன்னர்களை அடக்கம் செய்து இன்னென்ன பொருள்கள் அவங்க கூட உடன் வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தியை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாணிபம் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்குன்னு சில அடையாளங்களை வச்சுருக்காங்க. இதன் மூலமாக பொருளை வாங்குறவங்க இது யாருடைய பொருள்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதனால் உற்பத்தியாளர்கள் தரமான ஒரு தயாரிப்பை கொடுக்கறதுக்கு இது ரொம்பவுமே அவசியமாக இருந்துச்சு. முற்காலத்தில் பார்த்திங்கன்னா பறையடிச்சோ தமுக்கடிச்சோ மக்களுக்கு செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்களை நகர கூவுனர் அப்படின்னு சொல்லி மேல்நாட்டில் சொல்லுவாங்க. விளம்பரப்படுத்த வேண்டிய செய்தியை இவங்ககிட்ட தந்துட்டா இவங்க நகரத்தினுடைய பல பகுதிகளுக்கும் போய் பறையறைந்தும் தமுக்கடித்தும் மக்களை கூட்டி அந்த செய்தியை தெரிவிச்சிருவாங்க. வாணிக செய்திகள், அரசாங்க அறிவிப்புகள், ஊர்காவல் எச்சரிக்கை, கலை நிகழ்ச்சிகள், இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சங்க காலத்திலேயே இந்த விளம்பரப்படுத்தல் இருந்திருக்கிறது. சோழ மன்னன் கொடுத்த அந்த மணிமாலையை ஒரு கூனியினுடைய கையில் கொடுத்து மாலை வாங்கக்கூடியவங்க அந்த மாதவியை அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க தாய் சித்ராபதி அவளை சந்தியில் நிறுத்திய ஒரு செய்தி சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது. இதெல்லாம் விளம்பரத்தினுடைய ஒரு தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதற்கப்புறம் வரலாற்று பின்னணி, அதாவது தொடக்க காலத்தில் விளம்பரம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தா அடிமைகள், கால்நடைகள், இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் இதையெல்லாம் விற்கக்கூடிய நோக்கத்தோட தெருவில் கூவி அழைக்கக்கூடிய முறை முற்காலத்தில் கிரீஸ் நாட்டில் கடைபிடிக்கப்பட்டது. இதுதான் விளம்பரத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எழுத்து வடிவு விளம்பரம் ஒன்று தேபஸ் அப்படிங்கிற இடத்துல இடிபாடுகளில் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தப்பியோடைய செம் அப்படிங்கிற அடிமையை யார் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு தங்க நாணயம் பரிசளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விளம்பர செய்தியை அவங்க பார்த்துருக்குறாங்க. ஆங்கில மொழியில் 1473 முதலாக அச்சிட்ட விளம்பரம் வெளிவந்தது. வில்லியம் காக்ஸ்டன் அதனை அச்சிட்டு பலருக்கும் வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதல் விளம்பரத்தை டைம்ஸ் இதழ் என்னென்னு சொல்லியிருக்குதுன்னா, விளம்பரக்கலையின் செல்வ மகள், அதாவது சிண்ட்ரெல்லா ஆஃப் அட்வர்டைசிங் அப்படின்னு பாராட்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் அறிவியல் மற்றும் தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போ நீராவி மற்றும் புதிய கொள்கையை ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தொழில்துறை பெருவளர்ச்சி அடைஞ்சது. அதனால் உற்பத்தி பெருகுச்சு. அப்போ உற்பத்தியான பொருள்களை மக்கள் வாங்கிறதுக்கு அந்த விளம்பரம் தேவைப்பட்டது. அப்போ தான் பொருளை விற்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணிக்கையில் அந்த ஒரு காரணத்தினால நிலவியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகள் விளம்பர வளர்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு. புதிய இடங்களை கண்டு அங்கே வாழ்ந்த மக்களோடு தொடர்பு கொண்ட பின்னாடி தான் உற்பத்தி செய்த பொருள்களை அவங்களுக்கு விற்கிறதுக்கு விளம்பர முறையை கையாண்டாங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்து சாதனங்கள் பார்த்திங்கன்னா இந்த கடல் வழியில், தரை வழியாக, வான்வெளி ஊர்திகள் இது மாதிரி நிறைய பெருகும்போது விளம்பரங்களும் பெருக ஆரம்பிச்சது. ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விளம்பரங்கள் செல்வது எளிதாக இருந்துச்சு. தொழிற்சாலைகள் மீண்டும் புதிய பொருட்களை உற்பத்தி செய்தன. அந்த பொருட்களை ஏற்றிச் செல்ல கப்பல்கள், படகுகள், லாரி, டிராக்டர், பஸ் இது மாதிரி மோட்டார் வாகனங்கள், ரயில்கள், விமானங்கள்லாம் தேவைப்பட்டனன்னு சொல்கிறாங்க. கல்வி வளர்ச்சியை பொறுத்தளவில் 16-17ஆம் நூற்றாண்டுகளில் அச்சுமுறை வளர்ந்தமையினால் கல்வி பரவலான வளர்ச்சியை பெற்றது. பணக்காரங்க மட்டும் இல்லாமல் ஏழைகளும் எளிதில் கல்வி கற்றுக்கொண்டார்கள். சில நாடுகளில் மக்கள் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தது எதுன்னு பார்த்தா விளம்பரம் தான். அதுக்கப்புறம் விளம்பர வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போ அச்சிடும் முறை வெறும் செய்திகளை மட்டும் கொடுப்பவையாக இருந்த அந்த அறிவிப்புகள் அப்படிங்கிற அந்த விளம்பர நிலைகளை மாற்றியது. பல்வேறு கருத்துகள், பரிந்துரைகள், விவாதங்கள்
இதெல்லாம் வழங்கக்கூடிய நவீன விளம்பரங்களாக இதை ஆக்கியுள்ளது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் அந்த விளம்பரங்களில் ரொம்ப முக்கியமான விளம்பரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காப்பித்தூள் பற்றிய விளம்பரம் 1652 வந்துச்சு. சாக்லேட் பற்றிய விளம்பரம் 1657, தேயிலை தூள், அதாவது டீ தூள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி 1658 வந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விளம்பர வளர்ச்சியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்கால நிலைன்னு பார்க்குறப்போ அறிவிப்பாக வெளியிடப்படும் எவ்வகை செய்திகளும் விளம்பரமே அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் செய்தித்தாளினுடைய கடைசி பக்கங்களில் வெளியாகக்கூடிய விளம்பரங்கள் மக்களினுடைய கவனத்தை ஈர்த்தன அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்கால நிலைன்னு பார்க்குறப்போ 1712ஆம் ஆண்டில் இங்கிலாந்து அரசு பத்திரிகைகள் வெளியிடும் விளம்பரங்களின் மீது விளம்பர வரி விதிச்சுதான். அரசாங்கத்தினுடைய வருவாயை பெருக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பத்திரிகைகள் அரசினுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து விமர்சிப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு தான் இந்த விளம்பர வரி விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விளம்பரத்தினுடைய தந்தை பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிறவரை அமெரிக்க விளம்பரத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் முதலாக 1729ஆம் ஆண்டு பென்சில்வேனியா கெசட் அப்படிங்கிற அந்த தன்னுடைய முதல் இதழில் தலையங்கத்துக்கு மேற்புறத்தில் விளம்பரம் வெளியிட்டார். ஆனால் இதுக்கு முன்னாடியே 1704ஆம் ஆண்டு ஏப்ரலில் வெளியான பாஸ்டன் அப்படிங்கிற செய்தி மடலில் இந்த வீடுகள் வாடகைக்கு விற்பனைக்கு இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பத்திரிகைகளால் தான் இந்த விளம்பரத்துக்குடைய வளர்ச்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் வியாபாரமும் விளம்பரமும் நன்கு வளர்ச்சி அடைந்தன. தொழிற்புரட்சியால் பெருகிய உற்பத்தி பொருட்களை விற்பதற்கு விளம்பரம் ரொம்ப உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழமொழிகள், கவர்ச்சியான சொற்கள், அடுக்கு சொற்கள் இதெல்லாம் விளம்பரத்துக்கான உத்திகளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் 1867ஆம் ஆண்டு விளம்பரத்திற்காக செய்யப்பட்ட மொத்த செலவனும் $6 கோடி. ஆனால் 1890ஆம் ஆண்டு $36 கோடி உயர்ந்தது. தற்சமயம் புகழ்பெற்று விளங்கக்கூடிய பல அந்த வாணிக குறிகள், அதாவது ட்ரேட்மார்க்ஸ் மேற்கூறிய காலத்திலேயே விளம்பரம் செய்யப்பட்டு புகழ்பெற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விளம்பரத்துக்குன்னு கட்டுப்பாடுகள் 20ஆம் நூற்றாண்டினுடைய முதல் 20 ஆண்டுகளில் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1914ஆம் ஆண்டு பத்திரிகை விநியோக தணிக்கை அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் கனடாவிலும் விற்பனையாகும் பத்திரிகைகளை பற்றிய முழு தகவல்களை தரக்கூடிய துறையாக விளங்கியது. இந்த தகவல்கள் விளம்பரதாரர்கள் தங்களுக்கு பொருத்தமான பத்திரிகைகளை தேர்ந்தெடுத்து விளம்பரம் செய்ய உதவின அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விளம்பரமே முதல் கருவி. எப்படி அப்படின்னு பார்த்தா, முதல் உலகப்போருக்கு பின்னாடி அந்த விற்பனையாள் திறன், அதாவது சேல்ஸ்மேன்ஷிப் முக்கியத்துவம் பெற்றது. மிக பேரளவில் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை விற்பதற்கு விளம்பரம் ஒரு முக்கிய கருவியாக பயன்படுத்தப்பட்டது. விளம்பரம் நன்மை பயக்க வல்லது. இட் பேஸ் டு அட்வர்டைஸ் அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரமாக இருந்துச்சு. சோப்பு உற்பத்தியாளர்கள் விளம்பரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சோப்பு, சிகரெட் இதையெல்லாம் விற்கிறதுக்கு அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த நடிகர்களை அதிகமாக அந்த விளம்பரத்தில் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி கவர்ச்சிகரமாக விளம்பரம் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவுமே கிராக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1920ஆம் ஆண்டுகளில் வானொலி வாயிலாக விளம்பரம் செய்வது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்க கட்டத்தில் வானொலியில் விளம்பரம் செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் இருந்துச்சு. வியாபாரம் பற்றிய வானொலி விளம்பரங்கள் மறைமுகமாகவே செய்யப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. 1926ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் வானொலியில் வாணிக விளம்பரங்கள் பெருகி புகழ்பெற்றன. 1,05,00,000 பவுண்ட் விளம்பரத்துறையின் மூலம் வசூலாச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் விளம்பரத்திற்கான எதிர்ப்பு 1930ஆம் ஆண்டு ஏற்பட்ட உலக பொருளாதார பெருமந்தம் அது விளம்பரம் உள்ளிட்ட முழு பொருளாதார வழிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய தூண்டுச்சு. நாட்டின் சில பொருளாதார பிரச்சனைகளுக்கு விளம்பரம் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விளம்பரம் 2ஆம் உலகப்போருக்கு பின்னாடி அமெரிக்காவில் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விளம்பரத்துக்கான அந்த செலவு தொகை அப்படின்னு பார்க்குறப்போ அதிகரிச்சுட்டே போச்சு. விளம்பரத்தினுடைய விரிவு அப்படின்னு பார்க்குறப்போ 1954ஆம் ஆண்டு நிறைவேறிய தொலைக்காட்சி சட்டம் விளம்பரத்திற்காக தனியாக ஒரு அலைவரிசை, ஒரு சேனல் ஏற்படுத்த வகை செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டனில் திரைப்பட காட்சியும் முக்கிய விளம்பர சாதனமாக திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. திரைப்படம் மற்றும் தனி விளம்பரம் படங்கள் வாயிலாக விளம்பரங்கள் 15 நொடிகள் முதல் 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் வரை செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் விளம்பரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டில் கிபி 833 தான் முதலாவது விளம்பர பலகை இருந்ததாக தகவல் கிடைக்கிறது. 1487 தான்
படத்தோடு கூடிய விளம்பர பலகை எழுந்ததாக குறிப்பிடுறாங்க. இந்திய விளம்பர வரலாறுன்னு பார்க்குறப்போ அசோகர் கல் தூண்கள்லையும் பாறைகளினுடைய மேலும் புத்தருடைய அறிவுரைகளை பொறிக்க செய்து பலருக்கும் தெரியும்படி பரப்பினார். அவரை பின்பற்றி பிற்காலத்தில் மன்னர்கள் பலரும் கல்வெட்டுக்களை அந்த பிரச்சார சாதனங்களாக்கினர். சாஞ்சி, அஜந்தா, அமராவதி ஆகிய இடங்களில் உள்ள பாறை ஓவியங்களும் கல்வெட்டுகளும் இது சான்றுகளாகும். இதெல்லாம் விளம்பரம் தான். தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் தான். அந்த காலத்தில் மன்னர்கள் எந்தெந்த கோயில்களுக்கு எவ்வளவு நிலம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அணிகலன்கள் கொடுத்துருக்காங்க, கால்நடைகள் கொடுத்துருக்குறாங்க, இது மாதிரியான செய்திகள் அதிக அளவில் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி மதுரை மாநகரத்தில் அணிகலன்கள் விற்கக்கூடிய கடை தெருவில் கடைகளின் மீது அடையாள குடிகள் விளங்கின. அந்த சாத்ரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சாம்பூனதம் என்ற நால்வகை பொன்னில் எது எந்த கடையில் விற்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு அடையாள குடிகள் அந்த கடையின் மேல் இருந்த செய்தியை சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்து பத்திரிகையில் விளம்பரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஹிந்துவினுடைய முதல் பக்கத்தில் 1878 முதலாகவே விளம்பரங்கள் இடம்பெற்று வந்தன. செய்திகள் உள்பக்கங்களிலேயே வெளியிடப்பட்டது. அப்போது அந்த நாளிதழ் அதிகபட்சம் 8 பக்கங்கள் வந்தது. 1893 அக்டோபர் முதலாக 8 பக்க அமைப்பு மாறி 12 பக்க அமைப்பு வந்தது. அதுவரையில் சிறிய அளவில் வெளிவந்த விளம்பரங்கள் மிகுதியான அளவில் வெளிவர தொடங்கின. மொத்தத்தில் 4 பக்க அளவாவது விளம்பரங்கள் இடம்பெற்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் கெஜெட் அப்படிங்கிற ஆங்கில இதழை முதலில் தமிழில் விளம்பரங்களை வெளியிட்டது. 1885 விவேகாமிர்தம், செல்வ களஞ்சியம் ஆகிய இதழ்களிலும் தமிழ் விளம்பரங்கள் வெளியாகியுள்ளன அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது. ஆங்கிலத்தை அடுத்து பார்த்திங்கன்னா முதல்ல குஜராத்தி மொழி இதழ்களில் தான் விளம்பரங்கள் வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஒரு கட்டணம் வசூல் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு எப்படி அந்த கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இந்திய விடுதலைக்கு பின்னாடி செய்தித்தாள்களுக்கு தனியார் விளம்பரங்கள் பல கிடைத்தாலும் அரசாங்க விளம்பரங்கள் மூலமாகத்தான் நிரந்தரமான வருமானம் பெரிய அளவில் கிடைத்தது. அதோடு வானொலி, தொலைக்காட்சி இது மாதிரி நிறைய வருமானம் கிடைச்சது. 1975 விளம்பரத்திற்காக அமெரிக்கா செலவிட்ட தொகை $25 பில்லியன். இந்தியாவிலோ 1976-77 ஆண்டில் அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு $120 கோடி மட்டுமே விளம்பரத்திற்காக செலவிட்டன. இதில் செய்தித்தாள்களில் செலவிட்ட தொகை 65 கோடி. தனியார் மற்றும் தனியார் நிறுவனங்கள் செலவிட்டது $98 கோடி. இந்த செலவினங்கள் அதிகமாக வேண்டும். அதற்கேற்ற விதத்தில் உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது விளம்பரம் அப்படிங்கிறது எந்த அளவில் அன்றைய காலகட்டத்தில் சிறந்து விளங்கியது, அதனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் ரொம்பவுமே நம்ம சுருக்கமாக தான் இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவைன்னா நீங்கள் குறிப்பிடலாம். நன்றி.